அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொது தமிழுக்காக ரிவிசன் கொஸ்டின்ஸில் இருந்து 100 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 26ல் ஒரு 3600 கேள்விகளை பார்த்து முடிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வியை பாருங்க. ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தர் என்று போற்றப்படுபவர் திருமந்திரத்தை இயற்றிய திருமூலராவார். நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை, ஏற்றில் எழுதா கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம். இதில் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் அவர்கள். ஏற்றில் எழுதா கவிதை அன்னகாமு இயற்றியது. பவளக்கொடி மாலை யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் அவர்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் வானமா மலையாவார். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார்? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி படைத்தவர் பாரதியார். இது அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் நெல்லை சு முத்து அவர்கள்னு நம்ம 6th பார்த்துருப்போம். பாண்டிய நாடு என்ன வளம் மிக்கது? பாண்டிய நாடு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடாகும். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் சுந்தரம் பிள்ளை இயற்றிய மனோன்மணியம் தான் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூலாகும். காவிடி சிந்தின் ஆசிரியர் யார்? இவர்தான் காவிடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அண்ணாமலையார் ஆவார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எந்த காண்டம்? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஆரண்ய காண்டம் என்பது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். புகார், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களாகும். சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமாகும். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எந்த அவை? கம்பர் எந்த அரசனின் அரசவையில் புலவராக விளங்கினார்? ஆப்ஷன்ல குலோத்துங்க சோழன் அவையில். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் கான்னா கம்பராமாயணம், தீன்னா திருக்குறள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். கூற்று 1 பாருங்க. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூற்று 1ம் 2ம் சரி. இதில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படிங்கிற கேள்வி. சுந்தர காண்டம் 5வது காண்டம். மொத்த காண்டங்கள் 6ங்கிறது தெரியும். பாலகாண்டம், அயோத்தியா, ஆரண்யா, கிஷ்கிந்த, சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம்னு 6 காண்டங்கள் உள்ளன. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை எதுவால் காணப்படும்? புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை என்னவனும் வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். இவர் சிலபஸ்ல இருக்காரு. இது முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறளாகும். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகிய எந்த திணைக்குரிய தொழில்கள்? வழிப்பறி, நிறை கவர்தல் இது பார்த்தீங்கன்னா பாலை திணைக்குரிய தொழில்களாகும். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இதெல்லாம் சமுத்திரம் அவர்களால் இயற்றப்பட்டது. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்தன்னா மறைந்த என்பது எதிர்ச்சொல்லாகும். சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது என்ன? அதில் 10 வகை: உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, அவுகார குறுக்கம், ஐகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம், உயிரெழுத்து என்பது சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது. பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல்? இருண்ட வீடு பாரதிதாசன். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. இருண்ட வீடு என்பது அவர் எழுதாத நூல். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. களிமையில் கத்தும்
கிளி கீச்சிடும், யானை பாடும். இதில் கருங்குயில் கூவும் என்பது மரபு பிழை நீக்கிய சொல்லாகும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, லா, லா, லா. இதில் என்னன்னு பாருங்க. அலைனா கடல் அலை குறிக்கும். இந்த அலைக்கு புற்று. அலை என்பது கூப்பிடு என்பதை குறிப்பதாகும். ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். மதகு நீர் தாங்கும் பலகை என்பது ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருளாகும். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கோ என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மதில் என்பதை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சா, சா. இதே மாதிரி சி, சி. இதன்படி பார்த்தா எது வரும்? சால்பு, சிலந்தி, சீருடை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான அகரவரிசை. சரியான அகரவரிசையை காண்க. காவரிசை கக்கா. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி என்பது சரியான அகரவரிசை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது முறையான தொடர். விட்டு விட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? பார்த்தோன்னே சொல்லிடுவோம். விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடரை குறிக்கும். இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தாய் செய், தாயும் செய்யும், வரைந்தது உம்மை தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, இது பண்பு தொகை. முறுக்கு மீசை வந்தார், வேற்றுமுகை தொகை கிடையாது, அன்மொழி தொகை. கரும்பு தின்றான், கரும்பை தின்றான்னு வரும். இது அன்மொழி தொகை கிடையாது, வேற்றுமை தொகைக்கு வரும். 2, 3 கூற்று வந்து தவறான ஒன்று. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். விடைக்கேற்ற வினா என்ன? மாறன் என்ன படிக்கிறான்? படிப்பது யாது? எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் என்பது விடைக்கேற்ற வினாவாகும். மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியுமா? இதுல மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை என்பது சரியான வினா. மலைமுகம் காணா பயிர் போல, உவமைக்கு பொருத்தமான பொருள் என்ன? மழையிலைனா பயிர் வாடிரும். வறட்சி, வாட்டம், துன்பத்தை குறிக்கும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இந்த உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதுகை, மோனை, இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதுல 2ஆம் எழுத்து ரூங்கிறது ஒன்றி வந்திருக்கு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா எதுகை நயம் பயின்று வந்துள்ளது. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகைன்னு தெரியும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இதுல எந்த தொடை பயின்று வந்துள்ளது? இதுலயும் பார்த்தீங்கன்னா கெடு 2ஆம் எழுத்து டூ, இதே மாதிரி எடு. இதுல அடியளபடை தொடை பயின்று வந்துள்ளது. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர்? இதுல வந்து பாத்தீங்கன்னா முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை ஆகும். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். இது தமிழகம் சார்ந்த கேள்விக்கு சிலபஸ்க்கு முக்கியமான கேள்வி. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்களாவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு இது பொதுவுடைமை. உலக பொதுமையை கணியன் பூங்குன்றனார் உணர்த்தியுள்ளார். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. அவங்க 72 பாளையங்களை பிரித்து ஆட்சி புரிந்தனர். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி பாளையம் என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பேரூர்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டன. தலைபவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் அவர்கள்.
பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியாராவார். வீரமா முனிவர் தொகுத்த அகராதி என்ன அகராதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதலில் தோன்றிய அகராதி சதுரகராதி ஆகும். தேவநேய பாவாணர், இதில் சரியானதை கேட்டிருக்காங்க. அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார். இதில் தேவநாய பாவனார் சிலபஸ் படி இருக்கு. இதில் அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர்னாவே தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசன் ஆவார். கூற்று: சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருக்கும் தமிழ் செல்வாக்கு அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். இதுல கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்கள். அடுத்த கேள்வி, கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள். தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆசிரியர்கள் பணியாற்றிய இதழ்கள் தவறானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி அன்னம் விடும் தூது தவறு. அதே மாதிரி மீ. ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான். இதுல அப்படியே பாத்தீங்கன்னா மீரா தான் அன்னம் விடும் தூது, நா. பிச்சமூர்த்தி நவ இந்தியா ஹனுமான்னு வரும். இதுல பாரதியார் இந்தியா விஜயா, பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ பெருஞ்சித்திரனார் விடுபட்டதை அந்த சொல்லை நிரப்புக, பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு கேட்டிருந்து உங்களுக்கு தென்மொழி அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் வந்து சரி, இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே கொடுத்துட்டு வர்றோம். இதில் நா. பிச்சமூர்த்தி அன்னம் விடும் தூது, மீரா நவ இந்தியா ஹனுமான் என்பது தவறான ஒன்று. இயேசுகாவியம் பாடியவர் யார்? இயேசுகாவியம் பாடியவர் ஆப்ஷனில் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? இந்த இயற்பெயர் கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா என்பதாகும். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல்னே கொடுத்தாச்சு. இதில் வந்து பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் நாடகம் என்பது சரி. கிறித்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எந்த நூல்? கிறித்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சணிய மனோகரம் என்ற நூலாகும். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் இதில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேர் தான் முதல் ஆழ்வார்கள். அதில் பொய்கை ஆழ்வாருங்கிறது முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுகிறார். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? ரசவாதிகள்னாவே நம்ம பார்த்துருக்கோம், சித்தர்கள் தான் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்களாவார்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரின் இயற்பெயர் ஆப்ஷன்ல அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன் என்பதாகும். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யார்? சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இதுல திரிலோக நாயகன் தருமன் என்பது சரியான விடை. சீரா புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? சீரா புராணம் எத்தனை காண்டங்கள் பார்த்தீங்கன்னா 3 காண்டங்களை கொண்டது சீரா புராணம். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவராவார். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது என்ன? திருத்தொண்டர் புராணம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? உரிச்சொல் தொடர் ஆகும். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குறுந்தொகை 401 பாடல்கள்,
தொகுத்தவர் பூரிக்கோ என்பது 2 கூற்றுகளும் சரி. பொருந்தா இணையை காண்க. இதுல பொருந்தாத இணை எது? இது நசை விருப்பம். யாங்கிறது ஒரு வகை மரம், புலிங்கிறது ஒரு குறிக்கும், பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும். யான் ஆண் யானை என்பது தவறு. அதில் ஆப்ஷன் டியில் 2 மட்டும் தவறான ஒன்று. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்த பாட ஆற்றல் பெற்றவர் ராமலிங்க அடிகளார், வள்ளலார் ஆவார். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார்? தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? இதில் 5 வேர்களை குறிக்கிறது. சிறுபஞ்ச மூலம் நம்ம சிலபஸில் இருக்கு. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது என பொருள்படும். பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம், நாங்கள் நாம். அவன் அவள் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. பாசிலை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? பசுமை கூட்டல் இலை என்பது சரி. அருந்துணை என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? அருந்துணையை பிரித்தெழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை என்பது சரி. பழையன கழிதலும் விடுபட்ட சொல் என்ன வரும்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது சரியான விடை. கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுல சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இதுல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்பது சரி. வன்தொடர் குற்றியலகத்தின் பின் வல்லினம் மிகாது. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இதுல சரியான கூற்று வல்லினம் மிகா இடத்துல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்டோம் அப்படின்னா என்ன வரும்? புயல். டொர்னாடோ சூறாவளி. டெம்பஸ்ட் பெருங்காற்று. வில் விண்டு அப்படின்னா சுழல் காற்றை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், கெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணறிவு முறி. இதுல ஜீன் என்பது பக்க விளைவு என்பது பொருந்தாத ஒன்று. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? நிறுத்தல். இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்து என்பது சரியான வேர்ச்சொல். மயங்கிய இதனுடைய சரியான வேர்ச்சொல் என்ன? இதற்கு மயங்கிய மயங்கு என்பது சரியான வேர்ச்சொல். சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? இதுல சூழ்ந்த, சூழ்தல், சூழ்ந்து இதெல்லாம் தவறு. சூழ்வார் என்பது வினையாளனையும் பெயர். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக. தொழிற்பெயர்னாவே நடத்தல் என்பது நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயராகும். சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரியான வரிசையில் அமைந்த தொடர். கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. படித்து வினையச்சம், படித்து பெயரச்சம், படித்தார் வினைமுற்று. இதில் தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க. படித்தல் என்பது தொழிற்பெயர். மார்கழி பெயர் சொல்லின் வகை என்ன? மார்கழி இது ஒரு மாதம். இது கால பெயரை குறிக்கும். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர். பொருத்தமானவற்றை, பொருத்தமானது எது கிடையாது. இதுல நம்ம வினா தொடர் கேட்டவன் யார்? கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். இது ரெண்டும் தான் பொருத்தமானது. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் என்பது தவறு. அதே மாதிரி பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி தொடர்ல வரும். ஆப்ஷன் சி தான் பொருத்தமான ஒன்றாகும். பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? இந்த கேள்வி நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. பந்து உருண்டது இது தன்வினை வாக்கியமாகும். பிறவினை சொற்களை கண்டறிக. இதுல பிறவினை சொற்கள்
உருட்டினான், பயிற்றுவித்தான். இது ரெண்டும் தான் பிறவினை சொற்களாகும். இதே பயின்றான், ஆடினாள், இதெல்லாம் பிறவினையில வராது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? இது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்பது செய்வினை வாக்கியமாகும். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் என்ன? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலான்னா எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம். அப்போ கொண்டை பூவுக்கு அழுவுதாம் என்பது சரியான பழமொழி. நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு பாருங்க. ஆப்ஷன்ல முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதியை உருவாக்கியவராவார். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார்? தாய்நாடு என்பது தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று கூறியவர் திருவிகா அவர்கள். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்பது சரியான விடை. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஆப்ஷன்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்பது சரியான விடை. வரிது நிலை ஈய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எந்த நூல்? வரிது நிலை ஈய காயமும் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த வரியை கூறுகிறது. உருமிடத் துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எது? உருமிடத் துதவா உவர்நிலம் அதுவும் பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த வரியை கூறும் நூலாகும். திரைகடலோடியும் திரவியம் தேடு இது யார் கூறியதுன்னு பாருங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார் ஆவார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? இதற்கு இவருக்கு ஒப்பார் எவருமிலர் ஒப்பாரி என்பது சரியான விடை. பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா நூலை இயற்றியவர் சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம். ஆப்ஷன்ல பாருங்க. சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன், சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியன், ஜனனி லா சா ராமாமிர்தம், திரிபுரம் கு அழகிரிசாமி அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆநிலையை கவரச் செல்லும் போது கோட்பாறையை முழக்குவர். சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை. பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கண்டிப்பாக எது எது சரின்னா 3 மற்றும் 4 சரியான ஒன்று. ஆப்ஷன் சி சரியான விடை. இதற்கு ஆப்ஷன் பி தான். 1 மற்றும் 2 தான் சரி. 2, 3ங்கிறது தவறான ஒன்று. கடைசி கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி மூவா பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கடிதம் எழுதினார் என்பது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையாகும். தேங்க்யூ ஆல்.